நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலியில ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை தான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். அது மட்டும் இல்லாம இந்த காணொலியோட இறுதியில எனது முக்கியமான ஒரு கனவு, எனது சபதம், அதுவும் என்ன அப்படிங்கறதையும் இதுல நான் சொல்ல போறேன். அதனால அவசியம் பாருங்க. அதுக்கு முன்ன நேற்று ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன். சீமானின் வாக்கு எவ்வளவு அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன். அதுக்கு கீழே நமது கட்சி உறவு ஒரு 2-3 பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, உன்னை நான் நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்னு பார்த்தேன், நீ திமுகவுக்கு ஆதரவா நீ கருத்து சொல்ற, திமுக தான் அதிக இடங்கள்ல ஜெயிக்கும் அப்படி மாதிரி சொல்ற அப்படி மாதிரி கருத்து பதிவிட்டு இருந்தாரு. இன்னொரு நண்பர் என்ன கருத்து பதிவிட்டு இருக்காரு அப்படின்னா, திமுக எதன் அடிப்படையில அதிக இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டு கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்ட அந்த நண்பர்களுக்கு எனது பதில் என்னன்னா, ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் இங்க காத்திருங்க. இன்னும் 2 நாட்கள் தான். இன்னைக்கு ஜூன் 2ஆம் தேதி, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஜூன் 4ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் விடை சொல்லும், பதில் சொல்லும். சரிங்க நண்பர்களே, வாங்க இப்ப அந்த சுவாரஸ்யமான அந்த ஒரு தகவலை நம்ம பார்ப்போம். அதாவது இந்த தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்ன ஒரு வாரத்துக்கு முன்ன இருந்தே எனது உறவினர்கள், நண்பர்கள் இப்படி பல பேருக்கும் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்த சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன். அதுல முக்கியமா எனது அண்ணன் பையன், அண்ணன் பொண்ணு சென்னையில வேலை பாக்குறாங்க. எனது அண்ணன் அப்படின்னா எனது பெரியப்பா பையன், என் அப்பா கூட பிறந்தவங்க. அவங்க பையனும் பொண்ணும் சென்னையில வேலை பாக்குறாங்க. அந்த வகையில என் அண்ணன் பொண்ணுக்கு முதல்ல நான் தொடர்பு கொண்டு, ஏமா அந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு சீமானுக்கு மைக் சின்னத்துல வாக்கு செலுத்துமா அப்படி மாதிரி சொன்னேன். என் அண்ணன் பொண்ணும் சரிங்க சித்தப்பா, நானும் சீமானுக்கே வாக்கு செலுத்துறேன், நானும் சீமானுக்கு வாக்கு செலுத்தணும் தான் இருந்தேன் அப்படி மாதிரி சொன்னாங்க. சரிப்பா, ரொம்ப நல்லது அப்படி மாதிரி சொல்லிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா என் அண்ணன் பையனுக்கு தொடர்பு கொண்டேன். தம்பி, இந்த தேர்தலில் நீங்க நாம் தமிழ் கட்சிக்கு சீமானுக்கு தான் வாக்கு செலுத்தணும் தம்பி, கொஞ்சம் பார்த்து செலுத்துங்க. இதுல யாரு சொன்னாலும் கேட்காதீங்க, எது சொன்னாலும் கேட்காதீங்க, சீமானுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தேன். சரி சித்தப்பா, நான் சீமானுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் சொல்லியிருந்தாப்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குப்பதிவு அன்னைக்கு நடந்தது, அதெல்லாம் நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் பெருசா அதை கண்டுக்கல. அதுக்கப்புறம் திரும்பி அண்ணன் பொண்ணுகிட்டயோ இல்ல அண்ணன் பையன்கிட்டயோ நீங்க சீமானுக்கு தான் ஓட்டு போட்டீங்களா, நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி செஞ்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கல. ஒரு நம்பிக்கை, நிச்சயமா செலுத்திருப்பாங்க அப்படி மாதிரி நம்பிக்கை அப்படியே விட்டு கடந்து போயிட்டேன். இப்ப இதுல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்னால நம்ம தோட்டத்துல கொஞ்சம் வெங்காயம் இருந்தது. அது ஏற்கனவே கொஞ்சம் வெங்காயம் வித்துட்டோம், இன்னும் கொஞ்சம் இருந்தது. அதை கொஞ்சம் விதைக்கு நிறுத்தி வச்சுட்டு மீதி கொஞ்சம் ஒரு 20 மூட்டை நம்ம விற்கிறதுக்கு அண்ணன் சொல்லியிருந்தேன். பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான் வியாபாரம் பண்றாங்க, வெங்காய வியாபாரம் பண்றாங்க. அண்ணன் சொல்லியிருந்தேன், ஏன்னா இந்த மாதிரி வெங்காயத்தை கொஞ்சம் அள்ளி ஆஞ்சிருங்க, வெங்காயத்தை விதைக்கு நிறுத்திட்டு மீதி இருக்கிற வெங்காயத்தை நம்ம அள்ளி ஆஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அல்றதுக்கு ஆளுலாம் வந்திருந்தாங்க. அது லோடுமேன் சொல்லுவாங்க. அவங்களாம் ஒரு 7-8 பேர் அன்னைக்கு அள்ள ஆரம்பிச்சாங்க. இப்படி லோடுமேன்லாம் வெங்காயம் அள்ளிக்கிட்டு இருந்தாங்க. அது சாக்குல பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த சமயத்துல நானும் அங்கதான் இருந்தேன். அங்க நம்ம சும்மா இருக்க முடியுமா? அப்ப அந்த சமயத்துல என்னண்ணே இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேட்டேன். அதுல பல பேர் சொன்னது என்னன்னா, நான் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படி மாதிரி சொன்னாங்க. சில பேர் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் அப்படி மாதிரி சொன்னாங்க. அதுல ஒரு நண்பர் சொன்னாரு, நம்ம அண்ணன் பையன் கூட சீமானுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கான் அப்படி மாதிரி சொன்னாங்க. என்ன எப்படின்னு தெரியும் என்ன அப்படின்னு விஷயம் கேட்டா, அப்புறம் அந்த நண்பர் சொன்னாரு, அண்ணன் தானே சொன்னாரு எங்க பையன் கூட சீமானுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கான், நான் கூட சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவான்னு பார்த்தேன், பார்த்தா திடீர்னு சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்கான், டே என்ன சீமானுக்கு ஓட்டு போட்டியடா அப்படி மாதிரி நானும் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன் அப்படி மாதிரி சொன்னார்னே அப்படி மாதிரி என்கிட்ட அதை பதிவு பண்ணாரு. அதாவது என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தா, தேர்தல் வாக்குப்பதிவு அன்னைக்கு என் அண்ணன் பையனும் வாக்கு செலுத்த போயிருக்காங்க. முன்னால அண்ணன் பையன் வாக்கு செலுத்த போயிருக்காப்ல. முதல்ல போயிட்டு அந்த மையெல்லாம் வச்சுட்டு வாக்கு மிஷின்ல போயிட்டு அந்த ஓட்டு போட்டுருக்காப்ல. நாம் தமிழ் கட்சிக்கு மைக் சின்னத்துல ஓட்டு போட்டுருக்காப்ல. பின்னாலேயே என் அண்ணனும் போயிருக்காங்க. இப்படி எங்க அண்ணன் பையன் வாக்கு செலுத்திட்டு போயிட்டாப்ல. பின்னாலேயே போன எங்க அண்ணன் அந்த வாலட் மிஷின்ல அது என்ன சின்னத்துக்கு எதுக்கு ஓட்டு போட்டுருக்கோம் அப்படிங்கிற சின்னம் அந்த வாலட் மிஷின்ல தெரியும். அந்த சின்னத்தை பாத்துட்டாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு அதிர்ச்சி ஆயிருச்சு. பையன் சீமானுக்கு மைக் சின்னத்துல தான் ஓட்டு போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிச்சு. அவர் உடனே மனசுல ஒரு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. ஏன்டா சீமானுக்கு ஓட்டு போட்டானே அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுல நினைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் லோடுமேன் கிட்ட, ஏன்னா அவங்க லோடுமேன் அண்ணன் வியாபாரம் பண்றதுல ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. அப்ப அதுக்கப்புறம் இந்த வாக்குப்பதிவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த லோடுமேன் கிட்ட ஒரு சந்தர்ப்பத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்க பையனை கூட சூரியன் தான் ஓட்டு போட சொன்னேன், அவன் பார்த்தா கடைசியில திடீர்னு சீமானுக்கு மைக் சின்னத்துல ஓட்டு போட்டிருக்கான், எனக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் அந்த லோடுமேன் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதான் அன்னைக்கு இந்த 2 நாளுக்கு முன்னால இந்த வெங்காயம் அள்ளும்போது அந்த நண்பர் என்கிட்ட பகிர்ந்துட்டாரு. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா தான் இருந்தது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் நிறைய பேர்கிட்ட, பல பேர்கிட்ட, ஊர் முழுக்க நிறைய பேர்கிட்ட நாம் தமிழ்ச்சிக்கு சீமானுக்கு ஓட்டு போட சொல்லி நிறைய பேர்கிட்ட சொன்னேன். ஆனா பல பேர் ஓட்டு போடல. ஆனா சில பேர் நான் சொன்ன மாதிரி நாம் தமிழ்ச்சிக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. அந்த விதத்துல ஒரு மகிழ்ச்சி தான். இப்படி எனது வாக்குச்சாவடியில மொத்தம் 950 வாக்குகள், அதுல பதிவானது அப்படிங்கிறது 850 வாக்குகள். இதுல நாம் தமிழ்ச்சிக்கு ஒரு 100 வாக்குகள் பக்கமா விழும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இதுக்கு மேலதான் எனது ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. அது இந்த வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிந்த பிறகு, அதன் பிறகுதான் எனது வேலை, எனது திட்டம் எல்லாமே நான் அதில் செயல்படுத்த போறேன். அதாவது அடுத்த 2 வருடங்கள்ல எனது கிராமத்துல நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி செய்து 2026 தேர்தலில் முதலிடத்துக்கு நிச்சயம் முதலிடத்துக்கு நான் கொண்டு வந்துருவேன். ஒட்டுமொத்தமா நாம் தமிழ் கட்சியினுடைய கோட்டையாக எனது கிராமத்தை மாற்றுவேன் அப்படிங்கறதா எனது ஒரு சபதமா இருக்கு. நிச்சயம் களத்தில் இறங்கி வேலை செய்வேன்.
அதே மாதிரி இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நமது உறவுகள் நீங்களும் வந்து நீங்கள் சார்ந்த உங்களுடைய பகுதியை நீங்கள் உங்களுடைய கிராமத்தை வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய கோட்டையாக மாற்றணும். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டையே நாம் தமிழ் கட்சியினுடைய கோட்டையாக நம்ம 2027 மாற்றணும். நாம் தமிழ் வெற்றி பெறணும். அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆகணும். அதற்காக நமது கட்சி உறவுகள் அனைவரும் பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நிச்சயத்தை வந்து நிறைவேற்றுவோம். சிறப்பாக திட்டமிடுவோம், வியூகங்களை அமைப்போம், அதை களத்தில் செயல்படுத்துவோம், வெற்றி பெறுவோம். சரி நண்பர்களே, இந்த தருணத்தில் இந்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்து ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களை, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காணொலி தான் அந்த அன்று வெங்காயம் அன்னைக்கு அந்த நடந்த ஒரு சின்ன ஒரு காணொலி பதிவு. அதாவது நான் அந்த நண்பர்கள்ட்ட ஒரு நேரடியாக ஒரு காணொலியை பதிவு பண்ணலாம், ஒரு நேர்காணல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரம் அடிக்கடி ஆட்கள் நடமாட்டம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, வண்டி வாங்கல் வந்துட்டு இருக்கோம். சரி, அதனால தான் அது மட்டும் இல்லாமல் அண்ணனும் வந்துருவார், அதை பார்த்தா சங்கடப்படுவார் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து காணொலி எதுவும் பதிவு பண்ணல. வெங்காயம்லாம் அள்ளி முடிச்சிட்டாங்க. அள்ளி முடிச்சுட்டு வண்டி ஏற்றுறதுக்கோசரம் வண்டி வரணும், அதுக்கோசரம் அதை காத்துட்டு இருக்க நேரத்தில் அவங்க வந்து உட்காந்துருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு சின்ன காணொலி பதிவு பண்ணேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த காணொலி பதிவு தான். வெங்காயத்தில் அள்ளி முடிச்சுட்டு அந்த நண்பர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. நம்ம ஒரு சரி எடுத்துப்போமே அப்படிங்கோசரம் ஒரு ஆதாரத்துக்கோசரம் இது எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் நண்பர்களே.